மாஸ் ரவி எழுதி இயக்கி அவரே 2 கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஒன்று மாசு, ஒன்று தீபாவளி கதாபாத்திரம். அண்ணன் தம்பி இந்த பாப்பா எல்லாம் நடிச்ச இந்த காத்து வாக்கில் ஒரு கதாபாத்திரம் ஒரு வித்தியாசமான மாஸ் ரவி கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக சினிமாவில் ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை கடும் முயற்சியில் இருந்தார். இப்போ அவரே அதாவது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற மாதிரி அவரே ஒரு அண்ணன் ப்ரொடியூசரை வச்சு வித்தியாசமான கிளைமாக்ஸ் இருக்கிற ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு 2 கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ரொம்ப சாஃப்டானவன் தெளிவா, மாஸ் கேரக்டர் ரொம்ப பெரிய ஒரு அடிதடி கேரக்டர். அந்த அண்ணன் பயங்கர டஃப் கொடுத்துருக்கு. அண்ணன் தம்பிலாம் ரொம்ப அதுவும் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் ரொம்ப மெலோடியாக இருக்குது. நல்ல பொருட்செலவில் அண்ணன் எடுத்திருக்காங்க. இதில் அண்ணன் ஒரு முக்கியமான ஆக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. வடச்சென்னை டாக்டராக பண்ணியிருக்காங்க. இந்த நீங்கள் எல்லாம் எப்போதுமே இந்த மாதிரியான புதியவர்கள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை மறக்காமல் இருப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை இந்த படத்துலையும் செய்யணும். உங்களுடைய எவ்வளோ ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணன் பேசுவார். இந்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுண்ணேன். வணக்கம்ண்ணா. சென்னை ப்ரொடக்ஷன் எழிலன் ரொம்ப எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு எல்லாமே காரணம் எழிலன் தான். இது இது எங்களை நாங்களே செதுக்கிக்கிறதுக்கான படம் தான் இது. எங்களுக்கான பிளாட்ஃபார்மில் நாங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, அதில் நாங்கள் நிற்போம், வளர்ந்து வருவோம். ஸோ ரவி அந்த இடத்துல தன்னை தானே செதுக்கிட்டாங்க. சிவானன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப ஜாலியாக பண்ண படம் தான் இது. நல்ல ஸ்கிரீன் பிளே. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான். உங்களை நான் ரொம்ப நம்புகிறோம் நாங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்தது எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாஸ் ரவி பிரதர் அவருடைய படத்தில் ஒரு ஸ்கெட்ச்லேருந்தே பிரதர் எனக்கு தெரியும், ஒரு நடிகராக தெரியும். அவர் இயக்குனராகவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடும். சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் தீனான 2 பேரும் நடித்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே ஹாப்பி தீனான நடித்தது. ஏன்னா தீனான எவ்வளோ பேர் நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். ரியாக்ஷன் வச்சுருந்தான். ஸோ அவரோட நடித்தது எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரொம்ப முன்னாடியே நம்ம ப்ரெஸ் ஷோ போட்டது உங்கள் மேலே நம்பிக்கை தான். ஸோ இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ தேங்க்யூ. அந்த பொண்ணு பேசுகிறேன். அமைதி டேய் தம்பிங்களா டேய் ஹீரோயின் பேசும்போது நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கு சென்னை ப்ரொடக்ஷன் எழில் சார்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு காரணம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேனக்ஷா. அதாவது சில்ஸ் மேனக்ஷான்னுவாங்க. நான் இந்த திரைப்படத்துறையில் ஒரு 50 படங்களுக்கு மேலே புகைப்பட கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல முன்னாடி ஒரு படத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இவர் நம்ம தம்பி மாஸ் ரவி எனக்கு பல வருடமாக பழக்கம். அவர் இயக்குனராகவும் இதில் ஒரு அறிமுக நடிகராகவும் வந்திருக்காரு. எனக்கு இந்த படத்தில் கர்நாடகா ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் தம்பி ஒரு மாஸ் ரவிக்கும், எழில் சாருக்கும், தயாரிப்பாளருக்கும் மற்றும் கேமராமேன் ராஜதுரைக்கும். மேலும் நான் உங்களில் ஒருவன் தான். ஸோ நாங்கள்லாம் ஒரு புது முயற்சியாக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தை நீங்கள்
மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமைலாம் அதாவது என்னோட ஆசை அது நீங்கள் தான் சேர்க்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து இதை அது நேரடியாக திரைப்பட இதில் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஓடிடி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் திருட்டு இது இல்லாமல் நேரடியாக பார்க்கறதுக்கு தூண்டுதலில் நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நாங்கள் திடீர்னு ஆரம்பித்தோம். இது வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பண்ணுற நேரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் போனதே தெரியாது. வீட்டில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அண்ணன் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அது மாதிரி இருந்தாங்க. ரவி வந்து என்னோட பிரதர் வந்து டேரக்டர் பண்ணாங்க. படம் நாங்கள் வந்து உங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தான் அடுத்த ஸ்டெப்பு எங்களை எங்கேயும் படத்தையும் கொண்டு போகணும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ் ரவி. என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்ன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன். நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயாரிப்பாளர் ஏஎல் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு செஞ்சு யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் இந்த படத்துடைய ஒரு அடுத்துக்கடுத்து கொண்டு போகணுன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட சேர்க்கறது நீங்கள் தான். எங்குள்ள ஒருத்தனாக வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியும். வலியோட தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ உங்களை நம்பி மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்துக்கடுத்து கொண்டு போவீங்கன்றது தான். ஏன்னா நீங்கள் எதுவுமே சேர்த்த படம் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை அதில் கடந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லாரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என் டீமில் தியானாலேருந்து சூப்பர் சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட இருக்கிற எல்லாரும் கர்நாடகாலேருந்து அண்ணன் எல்லாருமே எனக்கு குருநாதன் டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.